அது பரவாயில்ல. நான் பேசக்கூடாது இருக்கா? பேசக்கூடாது இருக்கா? பேசக்கூடாது இருக்கா? பேசக்கூடாது இருக்கா? இப்ப நீங்க என்ன பொறுப்பா? நீங்க பொறுப்பா இருக்கீங்களா? யாருமே செய்ய மாட்டாங்கன்னு எதுக்கு புகழ்ந்து வரட்டு நிக்கிறீங்க? அப்படியே வரட்டு நிக்கிறீங்க? யாருமே செய்ய மாட்டாங்க. குறுப்புல பாருங்க, அவங்க யாருன்னு பாருங்க. அப்படியா? நம்ம போவோம், கலந்துக்குவோம். நம்ம விளக்க வணக்கம்மா. 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 கொடுங்க கொடுங்க கொடுங்க. அம்மா, நாம் தமிழர் கட்சி வர்றேன். நான் தான் வேட்பாளர். விவசாயம் நம்ம சின்ன மாவட்டத்தில் இருக்கு. ரெட்டலைக்கும் உதயசனுக்க போட்டா தண்ணி பிரச்சனை இதை விட மோசமாக போகும். இப்போ தேர்தலுக்கு ஒரு வாரம் இருக்கு. இப்போ தண்ணி கொண்டா ஊற்றுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டுக்க மாட்டாங்க. நிலத்தடி நான் தண்ணி கொண்டு வருவோம். இவருக்கு படிச்சு பாருங்க. எம்எல்ஏ ஆக்குங்க. நான் பேசி கொண்டு வரேன். எம்எல்ஏ ஆக்குங்க. ஒரு ஆளா பேசுங்கம்மா. எல்லாம் சரி பண்ணுவோம்மா. எல்லாம் சரி பண்ணுவோம். எல்லா எம்எல்ஏ எல்லாம் அவங்களுக்கு தான் திரும்ப ஓட்டு போடுறீங்க. நான் அவங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறேன். இல்ல இருங்க, எனக்காக என்ன பேசி இருக்குமா 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 ஒரு நிமிஷம் இருக்குமா. ஒரு 2 நிமிஷம் பேசி போடுறேன். யாரு? ஏமா இருங்க 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 வரேன். குறை சொல்லாம அப்ப தண்ணி வரேன்னு குறை சொல்லாம இருப்பீங்களா? யார் காரணம்? ஊரால பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க யாரு? நீங்க ஒரு கட்சினா நீங்க கட்சியாரோ பேசுங்க. பொதுமக்களா பேசுங்க. அப்பனா யாரு ஏமா யாரையும் குறைச்சு பேசக்கூடாதுன்னா இப்ப நீங்க திமுகனா அதிமுக பேசாம இருக்கணும். அதிமுகனா திமுக பேசாம இருக்கணும். ஏமா ஏமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏமா இந்த 2 கட்சியும் காசை கொடுத்து ஆட்களை திரட்டும். நீ போயிட்டு வர்றதுக்கு 10 நாள் காசு தருவாங்க. ஓட்டுக்கு 2000 தருவாங்க. கூப்பன் கொடுப்பாங்க. இது எல்லாமே தேர்தல் முடிய வரைக்கும் தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த 5 வருஷம் இந்த ஐயா வர மாட்டாரு, அந்த ஐயா வர மாட்டாரு. நாங்க வந்து இருப்போம். ஆனா சரி பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஓட்டு எங்கள்கிட்ட நல்லா பேசிவிட்டு ஓட்ட அங்க போட்டுறீங்க. போடுவோம்னா போயிடணும். என்ன சமாளிப்படுத்த வேலை இல்லை. இங்க பாருங்க, நான் எம்எல்ஏ தான் வீட்டுல போய் படுக்கணும். கேளுங்கம்மா. நான் எம்எல்ஏ தான் வீட்டுல போய் படுக்கணும். எந்த விஷயம் இல்ல. சட்டமன்றத்துக்கு போனா தூக்கம் இல்ல. நான் வந்து எளிய பிள்ளை தான், விவசாய குடும்பத்து பிள்ளை தான். நீங்க தோக்கடிச்சாலும் நான் போராடுவேன். நான் சாக வரைக்கும் போராடுவேன். ஆனா சரி பண்ண முடியாது. நீங்க ஓட்ட மாத்தி போட சரி பண்ண முடியும். தண்ணி பிரச்சனைக்கு யார் காரணமோ அவருக்கே ஓட்ட போட்டுட்டு அவர் தண்ணி வர என்ன பண்றது? நீ கையில நம்ம கையில கட்ட வேண்டாமா? கையெல்லாம் கட்ட வேண்டாம். நீங்க என்ன 10 நாள் இருக்கு. தண்ணி பிரச்சனைக்கு காரணம் யாரு? குடிசையா இருக்கு. இன்னைக்கு மரப்பாலம் இல்ல. தப்புனா அப்ப இங்க வரீங்களோட அம்மா இங்க வாங்க. நீ வரீங்களோட இந்த 10 நாள் தண்ணி வரலையா? தொகுதி முழுக்க தண்ணி வரல. தொகுதி முழுக்க தண்ணி பிரச்சனை இருக்கு. 10 நாள் வரலையா? இங்க வாங்க, நாங்க நிக்கிறாங்க. அம்மா நான் காமிக்கிறேன். 10 நாள் தண்ணி வரலையா? எவ்வளவு நாள் தண்ணி வரல? தண்ணியே வரலம்மா. தண்ணி சுத்தமா கிடையாது. தொகுதி முழுக்க கிடையாது. ஒரு தொகுதி இல்ல, ஒரு இடம் இல்ல, மாவட்டம் முழுக்க அப்படி பிரச்சனை இருக்கு. நீங்க 10 நாள் தண்ணி வரலங்கிறீங்க. இதை உடைச்சுட்டாங்கிறீங்க. நீங்க ஓட்டு இங்க பாருங்க, எளிமையா சொல்றேன். இங்க பாருங்க, என்ன ஓஎஸ் பண்ணிட்டு கட்டிங்களா? புகழேந்தி ஐயா கட்டிங்களா? புகழேந்தி ஐயா இருக்காருல்ல, இனியமன் வாட்டர் சப்ளை. நான் கேட்பேன், இனியமன் வாட்டர் சப்ளை வச்சிருக்க. இனியமன் வாட்டர் சப்ளை தண்ணியை வந்து காசாக்குறாருல. ஊரே தண்ணிக்கு அல்லாடிட்டு இருக்கப்ப ஒரு மனுஷன் தண்ணியை வந்து காசாக்குற கேப்பீங்களாமா? பாப்போம். நான் ஒண்ணுதான் சொல்றேன், எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. நான் வந்து உங்க பேரம் போல பிள்ளை போல இருக்கேன். கேளுங்க, உங்க ஓட்டை மாத்தி போடாத வரைக்கும் உங்க வாழ்க்கை சூழல் மாறாது. நீங்க திரும்ப ரெட்டலைக்கும் திரும்ப உதயசனுக்கும் ஓட்டு போட்டீங்கன்னா, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா, நாளை என்ன பண்ணுவான்? தண்ணியில 2000 காசு தருவான். தண்ணியால மாசத்துக்கு 2000 செலவாகும். நீங்க யோசிச்சு முடிவு எடுத்துங்க. ஓட்டு போடுறான்னா காசு தரானா காசை வாங்கிக்க. உங்க வீட்டு காசு தான். எவன் அப்பா வீட்டு காசு தரல. காசை வாங்கி நல்லா துணிமணி வாங்கிக்கங்க. அவனுக்கு ஓட்ட போட்டு நாட்டை ஆசை பண்ணிடுவான். நான் உங்க பிள்ளையா ஒரு பேரலான்னு சொல்றேன். நாடு நல்லா இருக்கணும்னா மாற்றி போடுங்க. யோசிச்சு பாருங்க. அவர் வந்தாருன்னா வணக்கம் சொல்லுங்க. தண்ணி வச்சா கேளுங்க. நன்றிமா. கேளுங்க அம்மா. அவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாள் வந்து
அக்கா என்னக்கா பொறுப்பு இருக்கீங்களா? அக்கா என்னக்கா அதிமுக பொறுப்பு இருக்கீங்களா? இல்ல அக்கா என்ன பொறுப்பு இருக்கீங்களா? இல்ல அந்த எல்லாரும் ஒரு மாக்கா அக்கா மட்டும் ஒரு இருக்காங்களே என்ன தண்ணி பிரச்சனை இல்லையா நம்மள தொகுதியில? மும்மாரி மழை பொழியுதா? ஏரி கொண்டு நிரம்பிருச்சா? ஒரு அக்கா இங்க பாருங்க, பஞ்சநதிக்குள்ள நடிச்சத்தில ஒரு படித்துறை இல்லாம 8 வருஷம் போராடுறாங்க. படித்துறை கட்டுறதுக்கு 10 கோடி ஆகுமா? ஓஎஸ் மணி 10 வருஷமா திமுக என்ன பண்ணுதுங்க? திமுக என்ன பண்ணுது? அது குறையே சொல்லலாம். நீங்க சொல்றீங்க ஓஎஸ் மணி குறை சொல்லலாம், புகழேந்தி குறை சொல்லக்கூடாது. யாரு காரணம்? அரசாங்கம் யாரு? இங்க யாரு தமிழ்நாட்டில் ஆள்றா? எந்த நீங்க என்ன பொறுப்பா? நீங்க பொறுப்பு இருக்கீங்களா? யாருமே செய்ய மாட்டாங்க. எதுக்கு புகழேந்தி வரட்டு நிக்கிறீங்க? அப்படியே வரட்டு நிக்கிறீங்க? யாருமே செய்ய மாட்டாங்க. உறுப்புல பாருங்க, அவங்க யாருன்னு பாருங்க. சரி எல்லாம் பண்ணுவோம் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா அவங்க யாரும் தெரியுதா? உங்களை காட்டி ஆழ திரட்டி காசு வாங்கிட்டாங்க. நீங்க ஓட்டம் இங்க ஏன் எழுதி போறாங்க? நீங்க ஓட்டம் இங்க பாருங்க, நான் சொல்லிட்டு போறேன். நீ இதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்க. அம்மா ஒரே நிமிஷமா அம்மா உறுதியாம்மா நான் நிற்பேம்மா, உறுதியா நிற்பேம்மா. ஒரு சொல்லிட்டு போறேன். அதாவது அதிமுக என்னது பேசுவோம் செய்வோம்மா. ஒரு நிமிஷம் அது யாரும் இருப்போம்மா. அதான் போய்க்கிறேன். அது பரவாயில்ல. நான் பேசக்கூடாது இருக்கா இப்ப தண்ணி பிரச்சனை புகழேந்தி பேசுவேன். நான் புகழேந்தியே பேசுவேன். அப்புறம் என்ன இருக்குது? பேசுவோம்க்கா. என்னக்கா அது பேசக்கூடாது இருக்கீங்க? தலைக்கு வளர்ந்து வச்சிருக்கு. அம்மா காசு கொடுத்துருக்காங்களா? அப்புறம் இப்ப ஒண்ணுமில்ல. தண்ணி பிரச்சனைனா புகழேந்தி ஐயா வீட்டுல இருந்து இனியமன் வாட்டர் சப்ளைல இருந்து தண்ணி தட்டுப்பாடு இல்லாம இந்த மக்கள் கிடைக்கும் சொல்லிட்டு போய் சொல்லுங்க. அவங்க கேட்பாங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க அக்கா அதெல்லாம் பேசணுமா? மக்களுக்காக பேசணும். நீங்க போடல அம்மா, போடுறதும் போடாதும் உங்க விருப்பமா. பேசுறேம்மா. எடப்பாடி ஆமா சரிங்கம்மா. நான் சொல்லிட்டு போறேன். ஒரு செய்தி சொல்லிட்டு போறேம்மா. ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்லிட்டு போறேன். திரும்ப புகழேந்தி ஐயா வரல, அவர் பேச்சையும் கேளுங்க, என் பேச்சையும் கேளுங்க, அவர் பேச்சையும் கேளுங்க. எது நாட்டுக்கு நல்லதோ நீங்க அப்படி விடுங்க. நான் சொல்லிட்டு போறேன். கேளுங்க சொல்றேம்மா. அம்மா இருக்குமா? அம்மா ஒரே நிமிஷம் போயிடுறேன். கிளம்பிடுறேன். ஒரு நிமிஷம் தான். அதிமுக வந்தா என்ன சொல்லுதுன்னா, அதிமுக வந்தா வீடு பிரிச்சு தருவோம்ங்குது. நம்ம குடிசை வீட்டுல இருக்கோம், பிரிச்சு எங்க கொண்டு வைக்கிறது? இன்னொன்னு திமுக வந்தா சொல்லுதுன்னா 8,000 கூப்பன் தர்றேன். கூப்பன்ல பிரிட்ஜோ, ஏசியோ, கிரைண்டரோ, வாஷிங் மிஷினோ எது வேணாலும் வாங்கிக்கலாம்ங்குது. இப்ப என்னன்னா மக்கள் கேட்டு போராடுறது இந்த பிரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ இல்ல. ரோடு கேட்கறாங்க, ஆஸ்பத்திரி கேட்கறாங்க, படித்துறை கேட்கறாங்க, மரப்பாலம் கேட்கறாங்க, சுடுகாடு கேட்கறாங்க, பட்டா கேட்கறாங்க, குடிசைட்ல வீடு கேட்கறாங்க, தண்ணி கேட்கறாங்க, குடிக்க தண்ணி கேட்கறாங்க. மக்கள் கேட்கறதா அடிப்படையான உரிமைகள். ஆனா என்னன்னா அதை நிவர்த்தி பண்ணாம கடைசி வரைக்கும் அந்த நிலைமையில வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க? பிரிச்சு தர்றேன், ஏசி தரேன்னா அந்த பொருளை காட்டி வாக்கப்பறிக்கணும். அதை தாண்டி எந்த நோக்கமும் இல்லை. இது என்னன்னா நம்ம வீட்டுல ஏழையின் சின்னம் கட்டளை, ஏழையின் சின்னம் உதய சின்னம் வெளியிட்டிருக்கோம். என்னன்னா அது ஏழையின் சின்னம் இல்லை, நம்ம ஏழையா வச்சிருக்க சின்னம். 10 வருஷத்துக்கு முன்னாடி புகழேந்தி ஐயா எப்படி இருக்காரு, இன்னைக்கு புகழேந்தி ஐயா எப்படி இருக்காரு, ஓஎஸ் மணி ஐயா எப்படி இருக்காரு, இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு பாருங்க. நம்ம குடிசை வீட்டுல வாழ்றோம். சுதந்திரம் அடைஞ்சு நாடு சுதந்திரம் அடைச்சு 75 ஆண்டாச்சுமா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடிசை வீட்டுல வாழ்றோம். குடிசை ஏழ்மை போகல, ஒரு நல்ல வீடு இல்லை, வாசல் இல்லைன்னா என்ன பண்றது? நம்ம இந்த ஓட்டுன்னு இருக்கலாமா? நீங்க வீடு நல்லா இருக்க வருஷம் முழுக்க உடைக்கணும், நாடு நல்லா இருக்க வருஷம் முழுக்க உடைக்க வேண்டாம். 5 ஆண்டுக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறப்ப யாரு மக்களுக்காக உழைப்பாங்களோ அவங்களுக்கு பார்த்து ஒரு நோட்டி நல்லா ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாம் செய்யணும். இப்ப நான் பேச காட்டீங்கல்ல, புகழேந்தி ஐயா வருவாரு, அவர் பேசையும் கேளுங்க. வீட்டுல படுத்து மனசாட்சியும் போடி யாருக்கு ஓட்டு போடுறதோ போடுங்க. நீங்க ஓட்டு போட்டாலும் போடலாம், நிற்பேன். ஓட்டு போட்டா தீர்த்து வைப்பேன், ஓட்டு போடலாம் கூட நிற்பேன். நன்றிமா. நன்றி.